போன ஆட்சியில் நீ என்னென்ன தப்பு பண்ண அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பேசுன்னு பேசுகிறோம். நின்று கேளு. ஏன் கதற, ஏன் அழுவுற? போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு, அம்மா 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 என்ன இப்படி பேசிட்டாங்கம்மா அப்படின்னு அழு. உன்னை யார் வேண்டாங்க, செஞ்சுருவோம். சிஎம் பேசுனா ஏன் இப்படி கதறீங்க? தினைக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, சிஎம் பேசி முடிக்கட்டும், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் ஃபுல்லாக பேசுங்க சொன்னார்ல. அப்போ நின்று அங்கே பேசியிருக்க வேண்டியதானே. ஏன் புறமுதுக்கு காத்தி ஓடுறீங்க? ஏன்னா அவங்கள அங்கே வச்சுக்கிட்டு அவங்களை பற்றிய உண்மைகள்லாம் எடுத்து வைக்க 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 கதறாங்க. அதான் தளபதி சூப்பராக சொன்னார். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். லஞ்சம் மட்டும் இல்லை, எந்த இடத்துல லஞ்சம் வாங்கினாங்க, டிபிஐயில் செகண்ட் ஃப்ளோரில், அப்புறம் இந்த ஹோட்டலில் எல்லாமே புட்டு வைக்காங்களே. இதுக்கு முன்னாடி பேச பயந்தவர்கள் ஃபுல்லாகவே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் கொடுத்தாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. நீ டாஸ்மார்க்கே தப்பான ஒரு விஷயம், அதில் அட்டைப்பெட்டிக்கு 90 ரூபா வாங்கினேன். நீ அந்த ஃபண்டும் அரசாங்கத்துக்கு தான் வந்தாகணும். 90 ரூபாயும் அரசாங்கத்துக்கு தான் போகணும். நீ உன் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்த, இப்போ எல்லாம் அரசாங்க கருவூலத்துக்கு நாங்கள் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நஷ்டம் எப்படி ஆகுது? இன்னைக்கு மின்சார பேருந்து எத்தனை ஓடுது தமிழ்நாட்டில், அதோட பராமரிப்பு யார்கிட்ட இருக்கு? மாப்பிள்ளை சார் தான் வச்சிருக்காரு, அவருடைய கம்பெனி தான் வச்சிருக்கு. இது அதே துறையில ரிட்டையர்ட் ஆன ஒருத்தர் பேசுறாரு பப்ளிக்கா. 40 நாள் தாங்க ஆயிருக்கு. 40 நாள்ல இந்த கதறாங்க. 5 வருஷம் இருக்கு இன்னும் முழுசா. இனி திமுக காரன் ஜெயிக்க போறதே கிடையாது. இப்ப ஜெயிச்சிருக்கான்ல, இதுதான் கடைசி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகா ஆதரவாளரான திரு பம்மல் கந்தசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பல விஷயங்களுக்கு பதிலுரை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய லெவலுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள், அதற்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சட்டசபையை ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி மாற்றிருக்கீங்க, விசில்லாம் அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சியினருடைய முதல் விமர்சனமாக ஆரம்பிக்குது. இந்த முதல் விமர்சனத்திற்கு உங்களுடைய பதில்? விமர்சனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உள்ளேருந்து பண்ண வேண்டியதானே. ஏன் புறமுதுகு காட்டு ஓடுனீங்க? நேற்று இதே வேலை தான் பண்ணீங்க, இன்றைக்கும் அதே வேலை தானே பண்ணியிருக்கீங்க. நேற்று முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுனால கிளம்பணும் கிடையாது. நான் பார்த்தேன், நான் லைவ் பார்த்தேன், முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவர் அவை நேரம் முடிஞ்சிருச்சு. அமைச்சர் பேசி முடிச்சதுக்கப்புறம் அவை அடுத்த நாள் நடக்கும் அப்படின்னு டைமே சொல்கிறாரு. நீங்கள் போய் லைவை திருப்பி பாருங்கள். ஓடிட்டார் அவர் கேட்ட கேள்வியை கேட்டுட்டு. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருச்சு, அவர் ஒரு தப்பான ஒரு பதில் சொன்னார். 40 நாளில் நீங்கள் இவ்வளோ சாதனை பண்ண முடியுமா, எல்லாமே எங்களுடைய சாதனைகள், அதை போய் நீங்கள் பிஎம்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ இதுக்கு என்ன பதில் வரும்னு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அதை கேட்க தைரியம் இல்லாமல் தான் ஓடினார். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதான் இருப்பீங்க. எல்லா கேள்விக்கும் அன்னைக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நேற்றும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், சிஎம் பேசுங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, சிஎம் பேசுனா ஏன் இப்படி கதறீங்க? தினைக்கு சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, சிஎம் பேசி முடிக்கட்டும், நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், நீங்கள் ஃபுல்லாக பேசுங்க சொன்னார்ல. அப்போ நின்று அங்கே பேசியிருக்க வேண்டியதானே. ஏன் புறமுதுக்கு காத்தி ஓடுறீங்க? ஏன்னா அவங்கள அங்கே வச்சுக்கிட்டு அவங்களை பற்றிய உண்மைகள்லாம் எடுத்து வைக்க 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 கதறாங்க. அதான் தளபதி சூப்பராக சொன்னார். ஏன் இப்படி நடுங்குறீங்க அப்படின்னு. ஆக இவங்க திமுகவுடைய வண்டவாளமெல்லாம் இப்போ தண்டவாளம் ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்க செய்யாத பல விஷயங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். லைவ் போடவே மாட்டாங்க, ஃபுல் லைவ் போட்டுறோம். முன்னாடி லைவ்லாம் வந்தது, அதெல்லாம் பார்சியல் லைவ் வரும், கட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சியவே காட்ட மாட்டாங்க, ஆளுங்கட்சி பேசுகிறது மட்டும்தான் வரும். அதெல்லாம் உண்டு. லைவே கிடையாது. ஆக்சுவலாக 15 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர்களும் கூட லைவுக்காக போராடி இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் இதுக்காக கேஸெல்லாம் போட்டாங்க. இப்போ அது எல்லாமே நடக்குது லைவ். சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுங்கிறது சாமானிய மனுஷனுக்கு இப்போ தெரியுது. நீங்கள் வெளியில் மைக்கை பிடிச்சி எவ்வளோ தப்பாக பேசினாலும் உள்ளே என்ன நடந்ததுன்னா பார்த்துக்கிட்டு இருக்கோமே. அப்போ நீங்கள் எப்படி பொய் சொல்ல முடியும்? வெளியில் அவர் பொய்யா அள்ளி விடுறாரு.
இன்னொன்று நடிகர் அதுக்கும் அவர் பதில் சொல்லிட்டார். 30 நான் ஒன்றும் நேரடியாக ஏதோ படம் நடிச்சுட்டு வந்து முதலமைச்சர் ஆகலை. 30 வருஷம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கோம். நீ வேணா கலைஞருடைய பேரன் ஸ்டாலினுடைய பையன் அப்படிங்கிற வெறும் அந்த முகவரியை வச்சுக்கிட்டு நீ வந்து அரசியலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் தளபதி அப்படி கிடையாது. தளபதி சமூக சேவையிலையும் மக்கள் கூடயே இருந்து தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அகைன் அதை சுட்டி காட்டினார். நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரல, எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே இந்த அலறாங்களே, இவங்கெல்லாம் தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் ஒன்று, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவர்களுடைய கடைசி வெற்றி இது மட்டும்தான். பதில் உரையை கேட்க கூட உங்களுக்கு திராணி இல்லை, எந்திரிச்சு ஓடுறீங்க. இனிமேல் இந்த அவைக்கு மக்கள் உங்களை செலக்டே பண்ண மாட்டாங்க. அதான் இப்போ நீங்கள் விஜய் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆட்சிக்கு அவங்க டேட் குறிக்கிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு. உங்கள் ஆட்சிக்கு மக்களே டேட் குறிப்பாங்கிறதான் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் எங்கே அதான் குறிச்சிட்டாங்களே, உனக்கு தான் குறிச்சு ஒன்றை தான் தூக்கி ஓரம் வச்சுட்டாங்களே. இப்போவும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்குது என்ன? வெளியிலேருந்து எல்லா கல்யாண வீட்லேயும் போய் கதறது என்ன? இன்னும் 2 மாதம்தான், இன்னும் 3 மாதம்தான், இன்னும் 6 மாதம்தான், அதானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதைத்தான் தளபதி சொன்னார். அதனால் இவர்களுடைய பருப்பு இனிமேல் வேகாது. இவர்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் எடுத்து சொன்னார். ஒவ்வொரு நிர்வாகத்துலேயும் எவ்வளோ ஓட்டை இருக்குன்னு சொன்னார். ஒவ்வொரு ஓட்டையும் அடைச்சிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னார். கரூரில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க பார்ட்டி ஃபண்டுன்னு உடனே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு பக்கம் தமிழக அரசு கடனில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அவங்களுடைய சொத்துக்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கு. எந்த பார்ட்டின்னு சொல்லவே இல்லையே, சொன்னால் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோமே. அப்போயே நீ வந்து ஓடுன, அப்போ எதுக்கு ஓடுன? எந்த பார்ட்டின்னு சொல்லல, எதுக்கு ஓடுன? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுக்கும். அங்கே நிற்கிற டிஎம்கேக்காரன் ஃபுல்லாக யோக்கியனா என்ன? எல்லாருமேலேயும் கேஸ் இருக்குல்ல. தளபதி ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிட்டாரு, ஒத்த பைசா தொட மாட்டேன், ஒத்த பைசா தொடவும் விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன், தெளிவாக சொல்லியிருக்காரு. இனிமே அவங்க ஃபுல்லாக அப்படியே ஒரு கலக்கத்திலேயே இருக்க வேண்டிதான். உண்மையான ஆட்சி, உண்மையான மக்கள் ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி தளபதியோட ஆட்சி தான். மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில குறைகள், சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது தளபதியே ஒத்துக்கிறார். மின்சாரத்தில்னாலும் சரி, இல்லை சட்ட ஒழுங்குனாலும் சரி, அதில் நிறைய ஓட்டைகள் இருக்குது. ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு வரோம். காலப்போக்கில் அதோட மாற்றம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். இல்லை நீங்கள் அதை அளந்து பார்த்து மார்க் போடணும் அப்படின்னா 40 நாள்னால் கடைசி 40 நாள் என்ன நடந்தது, இந்த 40 நாள் என்ன நடக்குது அப்படி பார்த்தாலே தெரியும். அகைன் அதுவுமே இது சரியான தருணம் கிடையாது. எப்போதுமே ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கோம், நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்கோம். 6 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றத்தோட ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த குட்டி ஸ்டோரி விஜய் சார் சொன்னதுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி தெரியும், அந்த குட்டி ஸ்டோரி வந்து தமிழ்நாட்டிற்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. செங்கல்பட்டில் மனைவி கணவனை தேடக்கூடிய குட்டி ஸ்டோரி. இது ஓப்பனாகவே ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசணும். இல்லை, உங்களுக்கு ஆட்சியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இல்லை, திராணி இல்லை நிர்வாகத்தோட குளறுபடி நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொன்னதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. பர்சனலாக தானே நோண்டுவீங்க, உங்களுடைய இயல்பு தானே அது. அவங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை பேசுகிறதுக்கு ஆன்சர் இல்லை, பதில் இல்லை அப்படின்னா பர்சனலாக போய் தாக்குறது. அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தான் தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. அது அவருடைய பர்சனல். உங்கள் குட்டி ஸ்டோரி, பால்டாயிர் ஸ்டோரி கூட தான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? உன்னோட பால்டாயில் ஸ்டோரி, உன்னோட ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது, அவுத்து விட்டா அவ்வளோ இருக்குது. அதை பற்றியும் தான் மக்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் பர்சனல். இன்றைக்கி என்ன, போன ஆட்சியில் நீ என்னென்ன தப்பு பண்ண அதெல்லாம் சொல்லியிருக்கோம். பேசுன்னு பேசுகிறோம், நின்று கேளு. ஏன் கதற, ஏன் அழுவுற? போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு, அம்மா என்ன இப்படி பேசிட்டாங்கம்மா அப்படின்னு அழு. உன்னை யார் வேண்டாங்க, செஞ்சுருவோம். ஓகே. ஆனால் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஷூட்டு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி மாற்றிட்டாங்க. இன்னும் சில நாட்களில் அமைச்சர்கள்லாம் வந்து ஐட்டம் டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுவாங்க. அப்படி இப்போ மறுபடியும் நான் அதை தான் சொல்கிறேன், உனக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, திராணி இல்லை, நீ இப்படி தான் பேசுவ. இதுக்கு பதில் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு. நீ இன்னும் அதிகபட்சம் என்ன சொல்ல முடியும்? நடிகன் சொல்ல முடியும். நீ யாரு? இல்லை, அவர் ஒரு நடிகர்னால குறிப்பிட்ட ஒரு 10 ஆண்டுகள் கிட்ட தான் வந்து நடித்தார். நடிச்சியா? உங்கள் அப்பா யார்? உங்கள் தாத்தா யார்?
அது தொழில், திரைத்துறை. நான் சொல்கிறது அது தொழில். நீ இன்னைக்கு அதை விட்டுட்டு வந்து கொள்ளடிக்கிற தொழில் பார்த்த. நாங்கள் அதை சரி பண்ணுற தொழில் பார்க்குறோம், மக்களுக்கானது. புரோட்டோகால் விஷயம், வந்தே மாதரம் 2 முறை வந்து பாடப்பட்டது. ஒன்று இண்டிவிஜுவல் புரோட்டோகால்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று கவர்மெண்ட் புரோட்டோகால் ஒன்று இருக்குது. இண்டிவிஜுவல் புரோட்டோகால்னால் ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர், அடுத்து துணை குடியரசுத் தலைவர், அதுக்கடுத்து ஆளுநர் பிரைம் மினிஸ்டர் வருவார், அப்புறம் ஆளுநர் வர்றார், அப்புறம் முதலமைச்சர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் உள்ளாட்சி பிரதிநிதி. இது இண்டிவிஜுவல் புரோட்டோகால். கவர்மெண்ட் புரோட்டோகால்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் அவங்களுடைய புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் இவங்களுடைய புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. தட் இஸ் இட். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீ உன் வசதிக்காக எதை வேணாலும் மாற்றி பேசுகிறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. முன்னாடி மக்கள் அரசியலை ரொம்ப உற்று நோக்கலை. இன்றைக்கி தளபதியோட ஒரு விஷயத்தால், தளபதியோட வருகையால் எல்லாரும் அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து அரசியல்னா என்னவோ ஏதோ அப்படின்றவங்க ஃபுல்லாக இன்றைக்கி சீரியலை விட்டு லைவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உன்னுடைய பொய்யும் புரட்டும் எங்கேயும் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, இப்போ இந்த செஞ்சிருவோம் இதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கு உண்டான மாண்பு தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் தமிமுன் அன்சாரி திமுக கூட்டணியில் இருக்கும்போது வந்து கேட்குறாங்க. இது அந்த செய்கை தான். ஆமாம், இதில் என்ன தப்பு இருக்குது? உங்களுடைய வண்டவாளத்தை அவர் என்ன சொன்னார், என்ன சொல்லிட்டு அதை செஞ்சார் பாருங்க. நாங்கள் எதையும் திருட மாட்டோம், எனக்கு அது தேவையும் கிடையாது, யாரையும் திருடவும் விட மாட்டேன், திருடினவனையும் விட மாட்டேன், அவ்வளோதான். இல்லை, அவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை விஷயங்கள்லாம் வந்து நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது திமுக காரர்களே இதை பண்ணும்போது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு தெரியாதா? இல்லை, இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு கூட ஆதாரம் கொடுங்க அப்படிங்கிறதும் வந்து கேட்குறேன் இருக்கேன். ஏங்க லாஸ்ட் 1 வீக்ல ஸ்கூல்ஸில் உள்ள அந்த பிரைவேட் ஸ்கூல் ஆட்கள்லாம் பேசினாங்களே. ஆமாம், லைசன்ஸ் கேட்டீங்களா இல்லையா? லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு லஞ்சம். இல்லை, லஞ்சம் மட்டும் இல்லை, எந்த இடத்துல லஞ்சம் வாங்கினாங்க? டிபிஐயில் 2nd ஃப்ளோரில், அப்புறம் இந்த ஹோட்டலில் எல்லாமே புட்டு வைக்காங்களே. இதுக்கு முன்னாடி பேச பயந்தவர்கள் ஃபுல்லாகவே இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் கொடுத்தாங்களோ அதை தான் சொல்கிறாங்க. நீ வந்து டாஸ்மார்க்கே தப்பான ஒரு விஷயம், அதில் அட்டைப்பெட்டிக்கு 90 ரூபா வாங்கினேன், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினேன். இப்போ அது எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு திருப்பி விட்டோம். இது எல்லாத்தையும் நிறுத்த முடியாது, வாங்கினவன் விட மாட்டான். நீங்கள் எந்த இடத்துல விடுவான்? இப்போ பாட்டில் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க, 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. நீ அந்த ஃபண்டும் அரசாங்கத்துக்கு தான் வந்தாகணும், 90 ரூபாயும் அரசாங்கத்துக்கு தான் போகணும். நீ உன் வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருந்த, இப்போ எல்லாம் அரசாங்க கருவூலத்துக்கு நாங்கள் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்கிறது கிளீன் கவர்மெண்ட். இவங்க அங்கே வந்து அட்லியை பற்றி பேசுகிறாங்க, நீ திருடின கிட்னியை பற்றி பேசுவோமா? அட்லியை பற்றி பேசுறியே, உன் கட்சிக்காரன் திருடின கிட்னியை பற்றி பேசுவோமா? இல்லை, அந்த அமைச்சர் கடந்த முறை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அதே அமைச்சர் இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, அதாவது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சேவைத்துறை, அதில் இருக்கக்கூடிய கடனை பற்றி அந்த அளவுக்கு வந்து அது எல்லாம் சேவைத்துறை தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதில் நஷ்டமாகுதுங்கிறத பற்றி நம்ம கவலைப்படவும் கூடாது. ஆனால் நஷ்டம் எப்படி ஆகுது? இன்றைக்கி வந்து மின்சார பேருந்து எத்தனை ஓடுது தமிழ்நாட்டில், அதோட பராமரிப்பு யார்கிட்ட இருக்குது? மாப்பிள்ளை சார் தான் வச்சுருக்காரு, அவருடைய கம்பெனி தான் வச்சுருக்கு. இது அதே துறையில் ரிட்டையர்டான ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பப்ளிக்கா. ஒரு வண்டி ஓடினாலும் ஓடாட்டாலும் இன்னைக்கு மின்சார வண்டிக்கு 14,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கணுமாமே. அப்போ அது வந்து சேவைத்துறையில் அப்படி நஷ்டமடையணுமா? மக்களுக்கு கொடுத்து நஷ்டமடைஞ்சா பரவாயில்ல, நீ திருடுறியே. ஆள் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு காசு வாங்குற, வண்டி டெண்டர் போட்டால் அதில் காசு அடிக்கிற, உன் கட்சிக்காரன் டீசல்லேருந்து வண்டி ஓட்டுன மாதிரி கணக்காட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயும் காசு அடிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது, எல்லாருக்குமே ஆதாரம் இருக்குது. எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கோங்க ஓட்டைய. எல்லா துறையிலையும் ஊழல் மலிஞ்சு கிடக்கு. இன்னும் யோக்கியனா இன்னைக்கு வெளில போனவெல்லாம். அதான் நீங்க ஆதாரம் இருந்தா சொல்லுங்க, நாங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். ஆதாரம் தான் டெய்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே. இல்ல பேசுறது ஆதாரமா? நீங்க இது தவறா பேசியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ தைரியமாக மக்களே வந்து பேச மாட்டாங்க. இப்போ அதை பாதிக்கப்பட்டவன் தானே பேசுகிறான், நம்மளா பேசணும்? பாதிக்கப்பட்டவனே பேசுகிறான், டாஸ்மார்க்கில் உள்ள ஆள் பேசுகிறான், பள்ளிக்கூடத்தில் உள்ள ஆள் பேசுகிறான், எல்லாருமே பேசுகிறாங்களே. நீங்கள் கோயிலில் என்னென்ன பண்ணீங்கன்னு ஆதாரத்தோட புட்டு வச்சோமே. வருஷத்துக்கே 500 பேர் தான் வருவாங்க. அங்கே கோயில் ஃபண்ட் எடுத்து நீ வந்து மல்டி லெவல் பார்க்கிங் கட்டுற,
எப்போதுமே இவங்க என்ன பண்ணுறதுன்னா, சேகர்பாபு எல்லா கோவில்களையும் உள்ள ஃபண்டை காலி பண்ணும். ஏன் காலி பண்ணணும்னா என்னத்தையாச்சும் கெட்ட சொல்கிறது. ஏன் கெட்டணும் அப்படின்னா, கெட்டினா தான் 30% 40% வாங்க முடியும். இப்போ திருவண்ணாமலையில் கூட தேவையே இல்லாமல் ஒரு கட்டுமானத்துக்கு அவர் வந்து டெண்டர் விட்டார். ஆனால் கோர்ட்லேருந்து ஆய்வு கமிட்டி அங்கே போய் அதை கேன்சல் பண்ணாங்க. இது ஆதாரம். ஆய்வு கமிட்டி போய் இது தேவையா, ஏன் தேவையில்லாத பண்ணாங்க. இவங்க என்னென்னா எதையாச்சும் கட்டணும், கட்டினா 40% வரும். டேரெக்டாக கை வைக்க முடியாதுல்ல, செலவு பண்ணணும்ல. செலவு பண்ணால் தானே அதுலேருந்து கமிஷன் அடிக்க முடியும். அவங்க செய்கிறது ஃபுல்லாக இதுதான். அரசாங்க கருவூலத்தை காலி பண்ணுறதே, திட்டம் தீட்டுறதே திருடுறதுக்காக தான். இப்போ அதை ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் மக்களுக்கு 40 நாளில் வெளிச்சம் போட்டு வந்துருச்சுங்க. ஆனால் ஒன்று, இந்த கவர்மெண்ட் மாதிரி இனி எந்த கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பார்ப்பாங்க. இதெல்லாம் தளபதி சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். 40 நாள் தாங்க ஆயிருக்கு. 40 நாள்லேயே இந்த கதறாங்க. 5 வருஷம் இருக்கு இன்னும் முழுசா. 5 இனி திமுக காரன் ஜெயிக்க போகிறதே கிடையாது. இப்போ ஜெயிச்சிருக்கான்ல, இதுதான் கடைசி. இல்லை, இது எப்படி இதை சொல்கிறீங்க? அவங்களும் அதற்கு உண்டான முயற்சிகள்லாம் எந்த முயற்சி பண்ணாலும் மக்களுக்கு தான் தெரியும்ல, திருடன் யாரு யோக்கியம் யாருன்னு. தீய சக்தி இனிமேல் ஜெயிக்க போகிறதே கிடையாது. தூய சக்தி மட்டும்தான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.